வணக்கம். என்னுடைய பேர் காவிரி தனபாலன். தலைவர், தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கேன். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் இயங்கக்கூடிய காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்ல உருவான காவிரி பேரில் உருவான சங்கம் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூரில் டெல்டா மாவட்டங்களில் செயல்பட்டு வரணும். குறிஞ்சிப்பாடி தொகுதியில் வேளாண்மை துறையினுடைய அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய விவசாயி. விவசாயத்தை பற்றி முழுமையாக தெரிந்த நபர். முன்பு இருந்த அரசில் வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிவிக்கை பெற்று அதன் அடிப்படையில் விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையிலிருந்து பல விஷயங்களை விவசாயிகளுக்காக கொண்டு வந்து சேர்த்தாங்க. திரு மிகு தமிமு அன்சாரி அவர்களை சிதம்பரம் தொகுதியில் நிற்கக்கூடிய ஐயா அவர்கள் எங்களோடு பயணித்தது மட்டுமல்ல, நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் 5 ஆண்டுகள் இந்த மாவட்டத்தில் பணிபுரிந்த நாட்களில் இல்லை பதவியேற்ற நாட்களில் இந்த மாவட்டத்தினுடைய மக்களினுடைய ஒவ்வொரு வெள்ளம் ஏற்படும் போதும் களத்தில் இறங்கி அழுகிய பயிர்களை கண்டு வருந்தி சட்டமன்றத்தில் தன்னுடைய குரலை ஓங்கி ஒலித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த விவசாயிகளுக்கான நிவாரணம் பெறுவதற்கு தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து வந்தவர். அதைவிட விவசாயிகளுக்கான காப்பீடு தொகை முழுமையாக கிடைப்பதற்கு தன்னுடைய பங்களிப்பை செய்தவர். எல்லாவற்றுக்கும் மேலாக உரங்கள் தட்டுப்பாடு ஏற்படும் போதும் விவசாயிகளுக்கான பிரச்சனைகள் ஏற்படும் போதும் ஒவ்வொரு முறையும் தவறாமல் தன்னுடைய பங்களிப்பை தொகுதி மக்களுக்காக செய்து கொண்டிருக்கக்கூடியவர். மிக மிக எளிமையான மனிதர், மிக அருமையாக அணுகக்கூடிய நபர். பந்தான்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிக்கான பந்தா இல்லாத ஒரு நபர். அதைவிட ஒரு சாமானியனுடைய பிரச்சனை என்ன என்பதை அடிப்படையாக தெரிந்த நண்பர். கொரோனா காலகட்டங்களில் அவருடைய பங்களிப்பு என்பது இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு. இந்த ஆக்சிஜன் ஃப்ளோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாச கருவிகள் இல்லாமல் இறந்து போன நிலையில் அவருடைய தன்னுடைய சொந்த நிதியில் இருந்தும் அறக்கட்டளைகளின் மூலமாகவும் நிறைய அந்த சுவாச கருவிகளை வாங்கி கொடுத்து இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக பெரும்பங்காற்றியவர். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பது அவருடைய தலையாய கொள்கை. அந்த வகையில் மரம் நடும் நிகழ்வு என்பது ஒவ்வொரு இடங்கள்லையும் அவருடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும். மரம் நடுவது என்பது அவருடைய கடமைகளில் ஒன்றாக இருக்கும். அதை தாண்டி இந்த பகுதியினுடைய முன்னேற்றப்பட வேண்டிய வகுப்பினருடைய முன்னேற்றத்துக்காக தொடர்ந்து பாடுபட்டு வந்தவர். அவர் இன்னைக்கு உங்களோட சிதம்பரம் பகுதியில் நிற்கிறார். அந்த சிதம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தோள் கொடுக்கக்கூடியவர். அவர் மாற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் திரு தமிமு அன்சாரி அவர்கள் இந்த பொதுமக்களோடு மத ஆச்சரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு மாமனிதர். அவரெல்லாம் எங்களுக்கு நாகப்பட்டினத்துக்கு கிடைப்பாருன்னு நாங்கள் நினச்சிருந்தோம். இந்த சூழ்நிலையில் அவருக்கு பழம் நழுவி பாலில் விழுவது மாறி இன்னைக்கு சிதம்பரத்தினுடைய தொகுதிக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவரை சார்ந்தவர்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து திரு மிகு தமிமு அன்சாரி அவர்களை நீங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்தீர்களானால் நன்மை பயக்கும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக வைத்து இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய போராட்ட குணம் படைத்தவர். தொடர்ந்து பல போராட்டங்கள் விவசாயிகள் சங்கங்களோடு கடந்து எங்களோடு தோள் நின்றவர். அவர் இனி வரும் காலங்களில் இந்த சிதம்பரம் தொகுதி மக்களுக்கு நிற்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள்.